வீடியோ பார்க்க போறோம்னா உங்களுக்கே தெரியும் பின்னாடி எல்லாம் கோழியா இருக்கு. ஸோ தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு செமி இன்குபேட்டர் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டைப்படி எடுத்துங்க. அட்டைப்படி எடுத்து நம்ம தர்மாக்கோலில் அந்த ஷேப்புக்காக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாக்ஸே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம எல்லா சைடும் வச்சிடலாம். டாப்பில் மட்டும் வைக்க வேணாம், அது நமக்கு அந்த பாக்ஸு எட்ஜஸை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிசி 12 வாட் டிசி ஃபேன். இந்த இப்போ லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஸ்க்ரூ தரல. அந்த ஹோல்ஸோட நேராக நம்ம அந்த பாக்ஸஸ் ஹோல் போட்டு கட்டு கம்பி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ போட்டுருந்தா ரொம்ப கஷ்டமாக சொல்கிறத கட்டு கம்பி போட்டு நம்ம டைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பின்னாடி வளைச்சி விட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேனுக்கான சர்க்கிள் டயா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாக்ஸில். அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல் போட்டு ட்ரை பண்ணோம், அது கரெக்டாக உள்ளே ஏர் போகல. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தர்மாக்கோலில் ஹோல் போட்டுக்கலான்னு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம அந்த பாக்ஸை வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தர்மாக்கோலில் நம்ம ஹோல் போட்டுக்கலாம். ஸோ தெர்மாக்கோல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஹீட்டை வந்து உள்ளே தக்க வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அலுமினியம் ஃபாயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப நேரம் ஹீட் அப்படியே உள்ளே இருக்கும். அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேம்ப் ஹோல்டரு, நம்ம அந்த ஃபேன் காற்று கரெக்டாக படுற மாதிரி நம்ம லேம்ப் ஹோல்டரை பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட் வேணும். அது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தெர்மோஸ்டாட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆனட்டி அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகி தான் யூஸ் ஆகும். ஸோ தெர்மோஸ்டாட்டோட சென்சார் நம்ம வந்து அந்த பாக்ஸ் வழியாக உள்ளே விட்டு அந்த தெர்மாக்கோல் வழியாக அந்த சைடு வெளியே எடுத்து நம்ம முட்டைக்கு நேராக வச்சுருக்க மாதிரி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ ஐடென்டிஃபை, நம்ம எக்குக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு அப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த லேம்ப் ஹோல்டர்லேருந்து வர ஒயரை வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ண தேவையில்லை. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தெர்மோஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா K0 K1 12 வோல்ட்டு கிரவுண்டுன்னு இருக்கும். நம்ம K0ல் ஒரு டெர்மினலும் K1ல் இன்னொரு டெர்மினலும் கொடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி எதுக்காக கனெக்ட் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆனட்டி 37.5 தான் நமக்கு தேவை. அது ரீச் ஆனட்டி நமக்கு அந்த லேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஆஃப் ஆகிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு எக்குக்கு தேவையான டெம்பரேச்சருக்குள்ளே அது மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ K0ல் ஒரு டெர்மினலும் K1ல் இன்னொரு டெர்மினலும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபேனுக்கும் தெர்மோஸ்டாட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து ஃபீமேல் போர்ட் தனியாக வாங்கி கனெக்ட் பண்ணி ஃபேனோட பாசிட்டிவை ஒன்றா ட்விஸ்ட் பண்ணி நம்ம தெர்மோஸ்டாட்டை 12 வோல்ட்டில் கொடுத்துடலாம். 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் பிளாக் ஒயரு ஃபேனோட நெகட்டிவும் நம்ம 12 வோல்ட்டோட அடாப்டரோட நெகட்டிவும் ஒன்றா ட்விஸ்ட் பண்ணி தெர்மோஸ்டாட்டில் நெகட்டிவ் கிரவுண்டில் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லா செட்டப் ஒயர் கனெக்ஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ப்ரோக்ராம் தான் பண்ணணும். தெர்மோஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்திங்கன்னா செட்டு, பக்கத்தில் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸு. ஸோ நம்ம செட் பட்டன் இப்போ கிளிக் பண்ணணும். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
ப்ரோக்ராம் வந்து P0 ஓப்பன் ஆயிரும். ஸோ நமக்கு மொத்தம் இப்போ P0லேருந்து P6 வரை இருக்குது. நம்ம P0வில் வச்சுட்டு செட் கொடுத்தோம்னா அதுக்குள்ள 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று C, இன்னொன்று H. ஹெச்னா ஹீட்டு, Cனா கூலு. நமக்கு ஹீட் தான் தேவை. ஸோ அதனால் H கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செட் கொடுத்தோம்னா அது செட் ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் பண்ணிங்கன்னா P1க்கு போவோம். ஸோ இப்போ P1 வந்து நம்ம செட்டுன்னு கொடுத்துட்டு 0.5 ரீடிங்காக மாற்றி வச்சிடலாம். 0.5 ப்ளஸ்ஸு, இல்லாட்டி அது கம்மியாச்சுன்னா மைனஸு. கம்மியாக போச்சுன்னா அந்த தெர்மோஸ்டாட் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம செட் கொடுத்துட்டோம்னா செட் ஆயிரும். அடுத்தது நம்ம P2க்கு வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு திருப்பி செட் பண்ணோம்னா P2 செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த P2வில் வந்து நம்ம ரீடிங் வந்து 38க்காக வச்சு செட் பண்ணிக்கலாம். 38க்குனா நம்ம எக்குக்கான மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 38. ஸோ அதனால் 38 வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம P3 செலக்ட் பண்ணிட்டு நம்ம 33 ரீடிங்க்கு ப்ளஸில் 33 ரீடிங் கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். ஸோ 33 எதுக்காக நம்ம செட் பண்ணுறோன்னா நம்ம எக்குக்கான மினிமம் டெம்பரேச்சர் 33. ஸோ அதனால் நம்ம 33 கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். ஸோ 33 ரீடிங் செட் பண்ணிட்டு நம்ம செட் கொடுத்தோன்னா P3 செட் ஆயிரும். ப்ளஸ் கொடுத்தோன்னா P4ல் போய்ட்டு நம்ம செட் கொடுத்தோன்னா P4 செட் ஆயிரும். ஸோ அதை வந்து 0லே விட்டுறலாம். திருப்பி ப்ளஸ் கொடுத்து P5 கொடுத்தீங்கன்னா செட் கொடுத்திங்கன்னா P5 செலக்ட் ஆயிரும். ஸோ P5 வந்து 0லே விட்டுறலாம். அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் கொடுத்திங்கன்னா P6 ஆஃப் ஆன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆஃப்லேயே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும் முன்னாடி. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம செட் பட்டன் ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா செட்டுன்னு கேட்கும். அதை வந்து நம்ம 37.5க்காக செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம தெர்மோஸ்டாட் இன்குபேட்டருக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 37.5 வந்தோட்டி நம்ம லேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ 37 வந்தோட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இதே தான் நம்ம எக்கு வச்சாலும் ப்ராசஸ் நடக்கும். ஸோ 37 வந்துட்டு நம்ம இன்குபேட்டர் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிளான் சக்ஸஸ். ஸோ நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 500 செலவு தான், முடிச்சிடலாம். நீங்கள் இதை ஒரு நல்ல பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு எதாவது நாட்டுக்கோழி முட்டை, கோழி குஞ்செல்லாம் வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அதை கால் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்குபேட்டரை வந்து முட்டை வச்சிடலாம். முட்டை வச்சா நமக்கு அங்கிட்டுக்கு நகரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கப்புல் கீழே போட்டுக்கலாம். ஸோ மண்ணு கூட போடலாம். மண் போட்டோம்னா நம்ம பாக்ஸு கீழேலாம் போயிடும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வைக்கப்புல் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ முட்டை வைக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க முட்டையில். அதுக்கப்புறம் நம்ம ஃபேனு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அது ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்சாரே வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வச்ச முட்டை எதுவுமே பொரிக்கல. ஏன்னா இந்த முட்டை எல்லாமே நாங்கள் ஒரு நாள் பிஃபோராக வந்து தனியாக பாக்ஸில் வச்சு வெறும் குண்டு பல்ப் மட்டும் ஹீட் பண்ணோம். அந்த முட்டை எதுவுமே பொரிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி நாங்கள் வீட்டிலே இருக்கிற கோழி வந்து டெய்லி முட்டை போடும். அந்த முட்டையை வந்து நாங்கள் திருப்பி இன்குபேட்டரில் வச்சோம். ஸோ அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா 7 முட்டை வச்சோம். அதில் வந்து 4 பொரிச்சிருச்சு, மற்ற 3 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இன்குபேட்டரில் வச்சு நம்ம ஒரு நாள் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் முட்டையில் வந்து ஹார்ட் க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம லைட் அடித்து பார்த்தா தெரியும். 1 week later, 3 days later. ஸோ 7 + 3 நமக்கு 10 நாள். 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா இன்குபேட்டரில் வச்ச முட்டை பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கரு க்ரியேட்டு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் தெரியும். முட்டை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை திருப்பி வைக்கணும். 3 weeks later. ஸோ 21 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு முட்டை வந்து பொரிஞ்சிரும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 நாள்லேயே பொரிஞ்சிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல, பிக்சர்ஸ் தான் கிடச்சி.
ஸோ கோழிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொரிஞ்ச கோழி குஞ்சு எல்லாமே கடக்நாத்து. இது பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னால் பொரிச்சது. இது 2 நாளைக்கு முன்னால், இது நேற்று, இது இன்னைக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு முட்டையாக தான் நாங்கள் வச்சோம். ஸோ கோழி குஞ்சு பார்த்து நீங்கள் காக்கா குஞ்சுன்னு நினைக்காதீங்க, இது கோழி குஞ்சு தான். இது பியூர் கடக்நாத்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தம்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் ரத்தம், கால்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3 வந்து நமக்கு ஃபெயிலியராக போயிடுச்சு. வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்து சப்ஸ்கிரைப் ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி. வணக்கம்.